Hi friends, இன்னைக்கு நான் பார்க்க போற டாபிக் வந்து ஒரு பைனரி நம்பர், ஒரு டெசிமல் நம்பருக்கான பைனரி ஈக்குவலன்ட் என்னங்கறத நம்ம வந்து C ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபைண்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ப்ரோக்ராமை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கள் வெப்சைட்டை பற்றி நான் வந்து சொல்லிடுறேன். எங்கள் வெப்சைட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா www.tutorjobs.com. இதுதான் வந்து எங்கள் வெப்சைட்டோட அட்ரஸ். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அட்வான்ஸ்டு வீடியோஸோட PDF ஃபைல்ஸ் அண்ட் இபுக்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். தென் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரோக்ராம்குள்ளே போகிறோம். நம்ம ப்ரோக்ராம் இப்போ என்ன ப்ரோக்ராம் போட போகிறோம் அப்படின்னா பைனரி ஈக்குவலன்ட் ஆஃப் அ டெசிமல் நம்பர். பைனரி ஈக்குவலன்ட் ஆஃப் அ டெசிமல் நம்பர் அப்படின்ற ப்ரோக்ராமை நம்ம வந்து போடுவோம். அதாவது ஒரு டெசிமல் நம்பருக்குடைய பைனரி ஈக்குவலன்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம மேனுவலாக கால்குலேட் பண்ணலாம். ஸோ பைனரியோட பேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2, அதை வச்சு நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ப்ரோக்ராமுக்கான ஹெடர் ஃபைல்ஸை இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ ஹேஷ் include ஹேஷ் இன்க்ளூட் stdio.h இது வந்து ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட்கான ஹெடர் ஃபைல். ஸோ அந்த printf அண்ட் scanf யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஹெடர் ஃபைல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஹெடர் ஃபைலை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். தென் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஹேஷ் include ஹேஷ் இன்க்ளூட் conio.h தென் ஹேஷ் இன்க்ளூட் conio.h இது பார்த்தீங்கன்னா கன்சோல் இன்புட் அவுட்புட். நம்ம இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணுறதுக்காக இந்த conio.h அப்படின்றத நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது கிளியர் ஸ்க்ரீன் அண்ட் getch வந்து இந்த லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸில் தான் வந்து நமக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாய்ட் மெயின் ஃபங்க்ஷன் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிக்ளேர் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா ரிட்டன் டைப்பாக இருக்கணும். ஸோ int அப்படின்ற ஃபங்க்ஷனை நான் வந்து கால் பண்ணுறேன். தென் பைனரி அப்படின்றத ஃபங்க்ஷன் நேமாக நான் வந்து கொடுக்குறேன். தென் இதில் ஆர்கியூமெண்ட்டாக ஒரு இன்டீஜர் வேரியபிளை நான் வந்து பாஸ் பண்ணுறேன். தென் ஃபைனலாக செமிகோலன் ப்ரோக்ராமை வந்து நான் வந்து பைனரி அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். binary.c அப்படின்னு போட்டு நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா வாய்ட் மெயின் ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். வாய்ட் main அப்படின்ற ஃபங்க்ஷனை நான் வந்து எழுதுறேன். தென் ஓப்பன் ப்ரேஸ் க்ளோஸ் ப்ரேஸ் நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து num அதாவது ஒரு நம்பரை வந்து இன்புட் வாங்கணும். ஸோ அந்த நம்பருக்கான டிக்ளரேஷன் நான் இங்கே வந்து பண்ணுறேன். int num அப்படின்றத நான் வந்து டிக்ளேர் பண்ணுறேன். தென் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளியர் ஸ்க்ரீன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். clr அப்படின்ற ஃபங்க்ஷனை நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஸ்க்ரீனில் கிளியர் பண்ணுறதுக்காக. ஸோ நான் வந்து கமெண்ட் லைனில் போட்டுறேன். clears clears the output screen. அவுட்புட் screen அவுட்புட் ஸ்க்ரீன் அப்படின்றத நான் வந்து இங்கே போட்டுடுறேன். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரை வந்து இன்புட் வாங்குறதுக்கான மெசேஜை வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ printf டபுள் கோட்ஸில் ஸ்லாஷன் யூஸ் பண்ணி என்டர் தி நம்பர் அப்படின்றத நான் வந்து இன்புட் வாங்கிக்கிறேன். தென் ஃபைனலாக செமிகோலன் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். செமிகோலன் போட்டால் தான் டெர்மினேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து scanf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி அந்த நம்பரை எப்படி இன்புட் வாங்குறது அப்படின்றத நான் வந்து போட போகிறேன். ஸோ பர்சன்டேஜ் இன்டீஜர்ன்றதுனால அதோட ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் %d. ஸோ d யூஸ் பண்ணி ஆம்பர்சன் num இப்படி இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம வந்து ஒவ்வொரு நம்பரையும் வந்து இன்புட் வாங்குகிறோம். தென் இந்த நம்பரை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த பைனரி அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து ஆர்கியூமெண்ட்டாக பாஸ் பண்ணுறேன். ஸோ ஃபங்க்ஷன் நேம் போட்டுக்கிறேன் பைனரி, அதோட ஆர்கியூமெண்ட்டாக நான் வந்து இந்த நம்பரை வந்து பாஸ் பண்ணுறேன். அதாவது num நம்ம இன்புட் வாங்கின வேரியபிளை அதில் வந்து பாஸ் பண்ணுறோம். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா getch அதாவது அவுட்புட் ஸ்க்ரீன் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கிறதுக்காக இந்த getch ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். தென் இந்த ஃபங்க்ஷன் பைனரி அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு உண்டான டெஃபினிஷனை நான் வந்து இங்கே வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது ரிட்டர்ன் டைப் பண்ணுறதுனால மேலே வந்து நம்ம இன்ட்டன் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இன்ட்டன் டிக்ளேர் பண்ணிவிட்டு பைனரி அப்படின்றதில் அதாவது நம்ம இன்புட் வாங்கின வேரியபிளை நம்ம இங்கே வந்து நமக்கு பதிலாக int n வந்து நம்ம கொடுத்துக்கலாம். நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக int n கொடுத்துருக்கேன். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரரி வேரியபிள் அதாவது r அப்படின்ற வேரியபிளை நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். தென் இந்த ஆரில் நான் என்ன ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பைனரி அந்த டெசிமல் நம்பரோட ரிமைண்டரை இதில் வந்து நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ அந்த டெசிமல் நம்பர் வந்து இப்போ நமக்கு n இருக்குது. ஸோ n மாடுலோ 2. ஸோ அதை பைனரியோட பேஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா 2. ஸோ நம்ம வந்து n மாடுலோ 2 அப்படின்னு போட்டு நம்ம இதில் வந்து அந்த ரிமைண்டரை ஸ்டோர் பண்ணிக்கிறோம். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த n வேல்யூவை
2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ n is equal to n divided by 2. நம்ம அந்த n வேல்யூவை டிவைடட் பை 2ன்னு அந்த டிவைட் பண்ணி அந்த n வேல்யூ அகைன் வந்து நம்ம nலேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். தென் இப்போ வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி அந்த கண்டிஷனை செக் பண்ண போகிறோம். என்ன செக் பண்ண போகிறோம் அப்படின்னா n ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா, ஒருவேளை இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா நமக்கு ஸ்டேட்மெண்ட், அதாவது ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆகி நமக்கு வந்து ஸ்டேட்மெண்ட்குள்ளே வரும். தென் இங்கே நம்ம என்ன பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பைனரி ஈக்குவலன்ட் இஸ் அப்படின்னு சும்மா வந்து ஒரு மெசேஜ் மாதிரி பிரிண்ட் பண்ணுறோம். மெசேஜ் மாதிரி பிரிண்ட் பண்ணி அந்த வேல்யூஸை இங்கே வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்லாஷன் யூஸ் பண்ணி தி பைனரி ஈக்குவலண்ட் அப்படின்றத நம்ம இங்கே வந்து போகிறோம். EQUIVALENT இந்த பைனரி ஈக்குவலண்ட் இஸ் அப்படின்னு போட்டு %d யூஸ் பண்ணி அந்த நம்ம வந்து ஆர் அப்படின்ற வேல்யூவை நம்ம இங்கே வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஆர் அப்படின்ற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ RETURN ரிட்டர்ன் அந்த ஆர் வேல்யூவை நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். ரிட்டர்ன் பண்ணால் தான் நமக்கு அகைன் வந்து ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து எல்ஸ் ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். ஸோ ELSE எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனரி அப்படின்ற ஃபங்க்ஷனை அகைன் கால் பண்ணுறோம். ஸோ இதை வந்து ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே அதே ஃபங்க்ஷனை கால் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த ப்ராசஸ் பேர் ரிகர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து ரிகர்சிவ் கால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ CURSIVE ரிகர்சிவ் கால் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர் வேரியபிளை நம்ம இங்கே வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த லூப்பிங் விட்டு வெளியே வந்து நம்ம அந்த ஆர் வேரியபிளை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ printf அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி இந்த வேல்யூ வந்து நம்ம இங்கே வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். நம்ம என்ன வேல்யூ பிரிண்ட் பண்ண போகிறோம்னு அதுக்கு தகுந்தமான ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆர் வேல்யூவை நம்ம இங்கே வந்து பிரிண்ட் பண்ணுறோம். தென் ப்ரோக்ராமை சேவ் பண்ணுறோம். ஸோ ஃபைலை சேவ் பண்ணுறோம். தென் கம்பைல் பண்ணுறோம். தென் ரன் பண்ணுறோம். தென் என்டர் தி நம்பர் அப்படின்னு கேட்குது. ஸோ நம்ம வந்து 12 அப்படின்ற டெசிமல் வேல்யூ கொடுக்குறோம். அதுக்கு ஈக்குவலான பைனரி ஈக்குவலண்ட்டோட வேல்யூ நமக்கு வந்து 1100. இதை வந்து நீங்கள் மேனுவலாகவும் கேல்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம அகைன் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறோம். 15 அப்படின்ற நம்பர் நான் வந்து கொடுக்குறேன். அதோட பைனரி ஈக்குவலன்ட் பார்த்தீங்கன்னா 1111. அதாவது பைனரி ஈக்குவலன்ட் வேல்யூஸ் அப்படின்னாலே 0 and 1ஸில் தான் நமக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூஸ் வந்து இந்த மாதிரி வேல்யூஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா TutorJoes அப்படின்ற வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.